மனிதர்களுக்கு வந்து 15%, 20%, 25%, 30% வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ ஏறினாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட் சேர்க்குறோம். அதனால எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சா ஈஸியாக அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம 2 விஷயங்கள் பார்த்துக்கணும். என் பணம் டபுள் ஆகணும், எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பணம் 6 வருஷத்தில் டபுள் ஆனால் போதுன்றாங்க. சில பேர் 7 வருஷத்தில் டபுள் ஆனால் போதும், சில பேர் 5 வருஷத்தில் டபுள் ஆனோன்னா, சில பேர் 4 வருஷத்தில் டபுள் ஆனோன்றாங்க. ஸோ இதோட பிரச்சனைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். கால்குலேட்டர் மொபைல்லாம் வந்துச்சு, எந்த கால்குலேட்டர் அது உடனே சொல்லுது. ஆனால் மைண்ட்லேயே சில கால்குலேஷன் போட்டலாம். அப்போது 72ன்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு டபுள் ஆகணும், எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நீங்கள் நினச்சி ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பணம் வந்து 6 வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. 72 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 12%. அப்போ என்ன சொல்லுது அது, நீங்கள் 12% ரிட்டர்ன் எடுத்தால் உங்கள் பணம் 6 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்ட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் எனக்கு ஒரு 13% ரிட்டர்ன் எடுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஆகிற ஐடியா கிடையாது, அவங்க ரிட்டர்ன் பேஸ்டான ஆளுங்க. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு 13 வருஷத்துல பணம் டபுள் ஆகணும், 13% ரிட்டர்ன் எனக்கு வேணுன்றார். அவருக்கு 5.5 வருஷத்தில் அவர் பணம் டபுள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அது வளர்ந்துனே போகும். இப்போ 5 வருஷத்துல எவ்ரி 6 வருஷம் டபுள் ஆகினே போனால் என்ன ஆகும், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க லம்சமா, 6 வருஷம் கழிச்சு அது 12% க்ரோன் என்ன இருக்கும், 2 லட்சமா இருக்கும். அடுத்த 6 வருஷத்துல என்ன இருக்கும், 4 லட்சமா இருக்கும். அடுத்த 6 வருஷத்துல 8 லட்சமா இருக்கும். இப்படி தான் இந்த காம்பவுண்டிங் வளர்ந்துட்டே போகும். அப்போ சில பேர் கேட்பாங்க, பங்குச்சந்தையில் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஏறுமா, ஏறி இதை இறங்கு தானே இறங்கும், இப்போ லாஸ்ட் 2 வருஷமா போட்டிருக்கேன், நான் ஏறவே இல்லையே பண்ணலாம், எனக்கே 3%, 4% தானே ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பங்குச்சந்தைன்றது ஸ்ட்ரைட் லைன் இல்லை. நீங்கள் ஒரு 10 வருஷத்துல ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2016லேருந்து 2020 வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன், எவ்ரி இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 12%ல இருக்கு. நீங்கள் அது மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் சென்செக்ஸ் நிஃப்டின்னு வரும், இந்த மாதிரி ஒரு வருஷம் ஏறி இருக்கும், ஒரு வருஷம் இறங்கி இருக்கும். இப்போ சில வருஷம்லாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் 30%, 40% ஏறி இருக்கு. சில வருஷத்துல 60-70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு 12% ரிட்டர்ன்